ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் ஒரு 8 மாதம் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி கரும்பு ஜூஸ் போட போகிறோம். அதனால் அப்போ நேரம் நம்ம வயலுக்கு வந்திருக்கிறோம். இந்த வயலில் பாருங்கள், சுற்றியும் பார்த்துருக்கோம். இந்த கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சுற்றி நம்ம இடம் தான். இன்றைக்கி இந்த குளிருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி இதமானது, இன்றைக்கி நல்லா ஐஸு எல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி இதமாக ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட போகிறோம். சம்மருக்கு இதமாக நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். நேரமாக வயலுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே பாருங்கள், நல்லா கரும்பு வெட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம தான் கரும்பு வெட்டி நம்ம சொந்தமாக மிஷின் வாங்கியிருக்கோம். நம்ம கடையில் எடுத்து போயிட்டு இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு செடி வாங்கலாம் போட பொடியாக இருக்குது, வெட்டம் இல்லை, சொன்னெல்லாம் திக்குது. என்ன பண்ண தான் ஜூஸ் குடிக்க போகிறோம். எவ்வளோ ஆளாக பாருங்க. அம்மா கம்பி சொன்ன பார்ப்பீங்கல்ல, கம்பி சொன்ன குடிப்பீங்கல்ல, கம்பி சுட்டி போக வேணாம். ஐஸ் போட்டு சாப்பிட்டு ஐஸ் போடாமல் சாப்பிடு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் போட்டு சாப்பிட்டா நம்ம நல்லா உம்முன்னு இருக்கும். கரும்பு வெட்டியாச்சு. கரும்பு கட்டி நேராக இப்போ கடைக்கிறதுக்கு போகிறோம். தம்பி மூணு காட்டா என்னடா இந்த மாதிரி கடைக்கு வந்துருக்கிறோம். வாங்க எப்படி கம்பி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. இதான் நம்ம ஜூஸ் கடை. கரும்பு
இறக்காச்சு. எப்படி போட போகலான்னு இப்போ நான் பார்க்க போகிறேன். கரும்பு நல்லா சீவிக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணி போட்டால் தான் அந்த டெஸ்ட்டு எதுவும் இருக்காது, தூசு இருக்காது. கரும்பு நல்லா சுத்தமாக இருக்கும். பார்க்கலாம். ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் சேர்த்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குது. இதில் வந்து இஞ்சி, எலுமிச்சப்பழம், புதினா, கரும்புச்சாறு, நம்ம வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம வந்து கலப்படமோ எதுவுமே கிடையாதுங்க. உடம்புக்கு நம்ம அப்படியே குடிக்கும்போது ரொம்ப நல்லது. இதில் வந்து இன்னும் வந்து ஐஸ் இல்லாமல் சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு அப்படியே கட்சி நம்ம முழு நேரத்தில் நம்ம அப்படியே கிடைக்கும். எலுமிச்சப்பழம் வந்து இஞ்சி, எலுமிச்சப்பழம் எதுக்காக போகிறோம்னா இஞ்சி வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். எலுமிச்சப்பழம் வந்து உடம்புக்கு வந்து இந்த ஸ்கின்னு, ரத்த சோர்வு, மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் வந்து நமக்கு வரும். புதினா வந்து அதே மாதிரி அதுவும் வந்து உடம்புக்கு நல்லதுன்னா எல்லாமே சாப்பிடும்போது நமக்கு நம்ம அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். கடை எங்கே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சித்தாக்கலை வட்டம் தாலுகா ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே அது டாவி சுற்றியே இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பிரியாணி கடை இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு வாங்கி குடிக்கலாம். ரொம்ப இதமாக நல்லா டேஸ்டியாகவும் அருமையாக போடுறாங்க. சுத்தமாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு இதில் வந்து எந்த ஒரு கலப்படம் எதுவுமே கிடையாது. சுத்தமாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.